ரீசெண்டாக ரஷ்யாவுடைய வான்பகுதியில் ஒரு ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்லப்படக்கூடிய விண்கல் என்ட்ரி கொடுத்துருக்கு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பூமியை நோக்கி இப்படி ஒரு விண்கல் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயமே நாசாவே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விண்கல் வந்ததை அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் வீடியோவா எடுத்து பதிவிட்டு அதை சோசியல் மீடியாலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ இந்த விண்கல் சம்பவத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு சில நாட்கள்ல நம்ம பூமியை நோக்கி இன்னொரு விண்கல் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்த நாசா முன்கூட்டியே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அபிஷியலா. இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுக்க தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டா செட் பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிலையமான நாசாவோடைய ஒரு சென்டரோடைய பேர் தான் ஜெட் ப்ரொபல்ஷன் லேபரேட்டரி சென்டருக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்கவுட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சென்டர். இந்த சென்டரில் இருக்கவங்களுடைய வேலை அப்படிங்கிறது பூமிக்கு அருகாமையில் எந்த ஒரு பொருள் விண்வெளியில் வந்தாலும் அதை கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணி அதை அனலைஸ் பண்ணுறது தான் இவங்களுடைய வேலையே. இந்த மாதிரி பூமிக்கு அருகாமையில் வரக்கூடிய காமெட்ஸ்னு சொல்லப்படக்கூடிய வால் நட்சத்திரமாக இருக்கட்டும், ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்லப்படுற விண்கற்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஒரு சிம்பிளாக ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சயின்டிஸ்ட் எப்படி வகைப்படுத்துவாங்கன்னா நியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியில சேர்ப்பாங்க. நியோஸ் அப்படின்னா நீங்க பெருசா குழம்பிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நியர் எர்த் ஆப்ஜெக்ட் அப்படிங்கறத ஷார்ட்டா வந்து நியோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இத தான் கம்ப்ளீட்டா இந்த குளூல இருக்கக்கூடியவங்க ஸ்டடி பண்ணுவாங்க. அப்படிதான் பூமியோட அட்மாஸ்பியருக்குள்ள ஒரு விண்கல் ஆஸ்ட்ராய்டு அப்படிங்கிறது என்ட்ரி கொடுக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை அந்த சென்டர்ல இருக்கிறவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்படி அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு சில மணி நேரத்துக்கு அப்புறம் ரஷ்யாவுடைய வான்பகுதியில் ஒரு விண்கல் அப்படிங்கிறது என்ட்ரி கொடுத்துச்சு. ஆனா இதுல பெரிய விஷயம் என்னன்னா அந்த விண்கல் வரப்போகுது அப்படிங்கிறத ஏதோ 2-3 நாளைக்கு முன்னாடிலாம் அவங்க கண்டுபிடிச்சு அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க கன்ஃபார்மே பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் இவங்க லேட்டாக கண்டுபிடிச்சா நாளைக்கு பெரிய விண்கல் வந்தால் என்னடா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதுக்கு காரணம் அந்த விண்கலோடைய சைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்ததுனால அவங்களால கண்டுபிடிக்க முடியல. உண்மையிலே விண்வெளியில் பெரிய பெரிய விண்கற்களை நம்ம பூமிக்கு பக்கத்தில் வரக்கூடியதை கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஆனால் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய விண்கற்கள் நம்ம பூமிக்கு பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப க்ளோஸாக வரும்போதோ இல்லாட்டி கொஞ்சம் பக்கத்தில் வரும்போது மட்டும்தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். காரணம் அது ரொம்ப சிறுசா இருக்கு அப்படிங்கிறதுனால தான். இது விஞ்ஞானிகளுக்கே ஒரு சவாலாக இருக்கக்கூடிய விஷயம் தான். பெரிய விண்கற்களை கூட நம்ம ஈஸியாக அசால்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் சின்ன விண்கற்களை கண்டுபிடிக்கிறதுல பெரிய போராட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு பிரச்சனை இருக்கு. பட் இருந்தாலும் இந்த விஷயத்தை அவங்க கன்ஃபார்ம் பண்ணி ரஷ்ய வான்பகுதியில் அந்த விண்கல் என்ட்ரி கொடுத்ததை அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களோட மொபைல்லையும் கையில் இருந்த கேமராஸ் மூலமாக வீடியோவாக வந்து கேப்சர் பண்ணி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த வீடியோ கிளிப்ஸை நீங்களே பாருங்க. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன விண்கல்லாக இருந்தாலும் அது என்ட்ரி நம்ம பூமிக்குள்ள கொடுத்ததை வீடியோவை எடுத்து பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம மனசுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. அளவில் சிறுசாக இருக்கிறதுனால நம்ம தப்பிச்சோம் அப்படிங்கிற பெருமூச்சு விட்டுக்கலாம். சரி, இது இருக்கட்டும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த விண்கல் வர்றதை நாசா மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சி சொல்லப்படக்கூடிய ESA அப்படிங்கிற அவங்களும் இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணாங்க. இதுக்கப்புறமா நாசாவோடைய AWD அப்படின்னு சொல்லப்படுற ஆஸ்ட்ராய்டு வாட்ச் டெஸ்க்டாப் அப்படிங்கிற அந்த சென்டரில் இருக்க இந்த ஆஸ்ட்ராய்டை உன்னிப்பா வந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க, இன்ச் பை இன்ச்சா. ஏன்னா இவங்களோட வேலையே ஒரு ஆஸ்ட்ராய்டு பூமியை நோக்கி வருதுன்னா அந்த ஆஸ்ட்ராய்டு எவ்வளோ வேகத்தில் நம்ம பூமியை நோக்கி வருது, எந்த கோணத்தில் வருது, அது எங்கே நம்ம பூமிக்குள்ளே என்ட்ரி ஆகலாம், அந்த ஆஸ்ட்ராய்டோட டயாமீட்டர் என்ன, இப்படி எல்லா விஷயங்களையும் இவங்க தான் வந்து கவனித்து ஒரு டேட்டாவாக வந்து எடுத்து வச்சுப்பாங்க. அதை அப்டேட்டும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வேலையை இவங்க பண்ணி இந்த ஆஸ்ட்ராய்டை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயிலை இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. அது அடிப்படையில் இந்த ஆஸ்ட்ராய்டுக்கு முதல்ல அது வந்து கண்டுபிடிச்ச உடனே ஒரு பேர் வச்சாங்க. COWEPC5 அப்படிங்கிற பேர் தான் முதல்ல வச்சாங்க. திடீர்னு இந்த விண்கல்ல கண்டுபிடிச்சதுனால இந்த பேரை வந்து முதல்ல வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சில மணி நேரங்களுக்கு அப்புறம் அந்த பேரை சேஞ்ச் பண்ணி வேற ஒரு பேர் வச்சிட்டாங்க. 2024 XA1 அப்படிங்கிற அந்த பேரை வச்சாங்க. இந்த மாதிரி இந்த பேரை வைக்கிறதுக்கு காரணம் பூமிக்கு அருகாமையில் எவ்வளவு க்ளோஸ்ல வந்து ஒரு விண்கல் வருதோ அதை பொறுத்து ஒரு விண்கலுக்கு வந்து கேட்டகரிஸ் வைஸா வந்து பேர் வைப்பாங்க. ரொம்ப தூரத்தில் வந்து கிராஸ் ஆகி போகுதுன்னா அதுக்கு வேற மாதிரியான பேர் வைப்பாங்க. அதன் அடிப்படையில் தான்
இந்த பேர் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணி அவங்க வந்து பேரை வச்சாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். அந்த ஆஸ்ட்ராய்டு எவ்வளோ பெருசு, அதோடைய வேகம் எவ்வளோ இந்த பூமிக்குள்ள என்ட்ரி கொடுக்கும் போது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. அந்த வகையில் அந்த விண்கலோடைய சைஸ் அப்படிங்கிறது 3 இருந்து 4 ஃபீட் ஹைட் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சைஸ் ஒரு விண்கல் தான். இப்போ சராசரி ஒரு மனிதனுடைய ஹைட் அப்படிங்கிறது ஒரு 6 அடின்னு வச்சுக்கோமே, அதுல முக்கால்வாசி ஹைட் இருக்கக்கூடிய ஒரு சைஸ் இருக்கக்கூடிய ஒரு விண்கலாக தான் இந்த விண்கல் இருந்திருக்கு. ஆனால் இவ்வளோ சின்ன விண்கலாக இருந்தாலும் அந்த வீடியோ கிளிப்ஸை பார்க்கும் போதே உங்களுக்கு பயம் வந்திருக்கும். ஏன்னா அவ்வளோ சின்ன சைஸில் இருந்தும் அது பூமிக்குள்ள என்ட்ரி கொடுக்குற அந்த விஷயத்தை பார்க்கும் போது கண்டிப்பாக நமக்குள்ளே ஒரு விதமான பயம் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஸோ அந்த வகையில் ஏதாவது சின்னதாக இருந்தாலும் அதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது பெருசாக நம்ம பூமியிலையும் அந்த ரஷ்ய நிலப்பரப்புலையும் ஏற்படுத்தலை அப்படிங்கிறதா உண்மை. சரி, இந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு விண்கல் இன்னும் கொஞ்ச நாட்கள் நம்ம பூமியை கிராஸ் ஆகி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸ்டார்டிங்கில். அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த விண்கல்லையும் இந்த மாதிரி பூமிக்கு பக்கத்தில் வரப்போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதும் அமெரிக்காவுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையமான நாசா தான். அண்ட் இந்த விண்கல் நம்ம பூமிக்கு எவ்வளோ தூரத்தில் வந்து இருக்கு அப்படின்னா ரொம்ப தொலைவில் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இப்போதைக்கு நாசா வந்து சொல்றாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரீசெண்டாக வந்து ரஷ்ய வான்பரப்பில் பறந்த அந்த விண்கல்லை விட இது இப்போ ரொம்ப தூரத்தில் தான் இந்த புதிய விண்கல் இருக்கு. ஆனால் இது வந்து நாங்கள் இப்போ திடீர்னுலாம் கண்டுபிடிக்கல. இந்த விண்கல்லை நாங்கள் போன விண்கல் மாதிரி திடீர்னுலாம் கண்டுபிடிக்கல. 2020 நாங்கள் இந்த விண்கல்லை வந்து மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது எங்கே வந்துட்டு இருக்கு, எவ்வளோ வேகத்தில் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நாங்கள் அப்போவே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நாசா சொல்லியிருக்காங்க. அதோட பேரை நான் சொல்லும் போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. 2020 RX அப்படிங்கிற பேர் இருக்கும்போது அது வருஷத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த டைலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விண்கல் தான் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். சரி, இப்போ இந்த விண்கல்லோடைய சைஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாசா சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 1200 ஃபீட் டயாமீட்டர் கொண்ட ஒரு விண்கல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம பூமியை எவ்வளோ க்ளோஸ் டிஸ்டன்ஸில் இருந்து கிராஸ் பண்ண போகுது, கடந்து போக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 1.37 மில்லியன் மைல்ஸ் தொலைவில் இருந்து தான் அந்த விண்கல் நம்ம பூமியை வந்து கிராஸ் பண்ணி போக போகுது. இந்த நம்பர்ஸ் நான் சொல்லும் போது உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். இவ்வளோ க்ளோஸ் அப்ரோச்சர்ல பூமியை வந்து இந்த விண்கல் கிராஸ் பண்ணி போக போகுதுன்னா பூமியில எதுவும் இம்பாக்ட் ஏற்படுத்துமா, எதுவும் ஆபத்து இருக்கா பூமிக்கு அப்படின்னு கேட்டா இப்போதைக்கு நாசா விஞ்ஞானிகள் சொல்றது என்னன்னா இந்த விண்கல் வந்து ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கிறதுனாலையும் அது ரொம்ப க்ளோஸ் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் அதோடைய தொலைவு அப்படிங்கிறது பூமிக்கு அதுக்கும் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த அடிப்படையில் இது பெருசா வந்து பூமியில இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கும் பூமிக்கு ஆபத்தை ஏற்படுத்த அளவுக்கும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எந்த மாதிரியான விண்கல் எவ்வளவு தூரத்துல இருந்து நம்ம பூமிக்கு பக்கத்துல வந்தா அது நம்ம பூமிக்கு பெரிய ஆபத்தையும் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனசுல வந்துச்சுன்னா அதற்கான ஆன்சர் என்ன சொல்றாங்கன்னா சயின்டிஸ்டுங்க, நம்ம பூமிக்கு பக்கத்துல ஏகப்பட்ட விண்கற்கள் அப்பப்போ கடந்து போய்கிட்டு தான் இருக்கு. அதுல 4.5 இருந்து 4.6 மில்லியன் மைல் டிஸ்டன்ஸ்ல பூமியை வந்து அப்ரோச் பண்ணுதோ அந்த விண்கல் வந்து நம்ம பூமிக்கு ஒரு பெரிய ஆபத்தையோ ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்டுங்க சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி விண்கல் அப்ரோச் பண்றதுலயும் 2 விதமான விஷயங்கள் வந்து இருக்கணும் பாசிபிலிட்டிஸ். ஒன்னு பாத்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிஸ்டன்ஸ். நான் முதல்ல சொன்னேன்ல அந்த டிஸ்டன்ஸ் அடிப்படையில் நமக்கு பூமியை வந்து ஒரு விண்கல் வந்து அப்ரோச் பண்ணோம். ரெண்டாவது பாயிண்ட் அப்படிங்கிறது அப்படி வரக்கூடிய விண்கல் ரொம்ப பெருசா இருக்கணும். பெருசா இருந்தாதான் அது பூமிக்கு வந்து ஆபத்தை ஏற்படுத்தும். அவ்வளவு க்ளோஸ் அப்ரோச்சர்ல வரும்போது அதுவே அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வந்தும் ஒரு சின்ன விண்கல்லா இருந்துச்சு, ஒரு 5 ஃபீட்ல இருந்து ஒரு 10 ஃபீட் ஹைட்ல தான் அதோடைய சைஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா அது பெருசா நம்ம பூமியில வந்து பெரிய ஆபத்தை ஏற்படுத்தாது. சைஸும் பெருசா இருந்து அந்த க்ளோஸ் அப்ரோச்சர்ல வரக்கூடிய விண்கல் கண்டிப்பா நம்ம பூமிக்கு ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாசாவுடைய சயின்டிஸ்டுகளும் பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்களும் வந்து சொல்றாங்க. உதாரணமா டைனோசர் அப்படிங்கிற ஒரு இனமும் பூமியில இருக்கக்கூடிய 99% உயிரினங்கள் அழியறதுக்கு காரணமாக இருந்த ஒரு விண்கல்லை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது ஒரு தியரி அடிப்படையில் சயின்டிஸ்ட் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த விண்கல்லோட சைஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் விட்டம் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான விண்கல் தான் நம்ம பூமியில வந்து ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தி அந்த உயிர்கள்லாம் அழியறதுக்கு காரணமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் விண்கல் வந்து வரணும். அதுவும் நான் முதல்ல சொன்ன அந்த டிஸ்டன்ஸ்ல பூமிக்கு பக்கத்தில் வரக்கூடிய விண்கல் தான் கண்டிப்பா நம்ம பூமிக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்துமே தவிர வேற எந்த ஒரு சின்ன விண்கற்களாலையும் நம்ம பூமிக்கு வந்து ஆபத்து கிடையாது. இதுவரைக்கும் நாசாவோடைய டேட்டாஸ் படி பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்கும் நிலவுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை விட கம்மியான டிஸ்டன்ஸ்ல பூமியை வந்து கடந்து போன விண்கற்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 132 விண்கற்கள் வந்து இதுவரைக்கும் பூமியை வந்து கிராஸ் பண்ணி போயிருக்கு. அதுவே ஓவராலா எடுத்துக்கிட்டா மொத்தமாக நம்ம இதுவரைக்கும் விண்வெளி வளர்ச்சியில் நம்ம வந்து விண்கல்லை பற்றி ஆய்வு பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து அதை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து 36,000 விண்கற்கள் இந்த மாதிரி வந்து பூமிக்கு பக்கத்தில் வந்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாஸை வந்து வச்சிருக்காங்க. 36,000 விண்கற்கள் அப்படின்னா எவ்வளோ விண்கற்கள் நம்ம பூமியை சுற்றி நம்ம விண்வெளியில் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த விண்கற்கள் பெரும்பாலும் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வாய் கிரகத்துக்கும் நம்மளுடைய ஜூபிட்டர்னு சொல்லப்படக்கூடிய வியாழன் கிரகத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்டு பெல்ட்னு சொல்லப்படுற அந்த இடத்துல கோடிக்கணக்கான விண்கற்கள் இருக்கு. அதில் 5 மீட்டர்லேருந்து ஆரம்பிச்சு 1000 கிலோமீட்டர் விட்டம் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான விண்கற்கள் எல்லாமே அந்த இடத்துல சுற்றி
சுத்திட்டு இருக்கு. பெரும்பாலும் பூமியை கிராஸ் பண்ற எல்லா விண்கற்களும் அங்கிருந்து தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் டைனோசர் அழியறதுக்கு காரணமா இருந்த ஆஸ்ட்ராய்டு கூட அந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல இருந்து தான் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் சயின்டிஸ்ட் வந்து நம்புறாங்க. எது எப்படியா இருந்தாலும் இன்னும் சில மணி நேரங்கள்லயோ இன்னும் சில நாட்கள்லயோ ஒரு விண்கல் நம்ம பூமியோட அட்மாஸ்பியருக்குள்ள என்ட்ரி கொடுக்க போகுது. அப்படி அது என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அது சம்பந்தமான அப்டேட் எல்லாத்தையும் கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம சேனல் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணா பாருங்க. ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது வீடியோக்கு லைக் கொடுக்க மாதிரி நீங்க கொடுக்குற லைக் மூலமா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவா இருக்கும். ஸோ மறக்காம லைக் கொடுத்துருங்க. மற்ற வீடியோஸை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே ஐக்கன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பாய் பாய்.